என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான முறையில் ரொம்ப அருமையான ஒரு மோர் குழம்பு, நல்ல வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான வீட்டில் குழம்பு எதுவும் வைக்க முடியாட்ட ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு, அதே நேரத்தில் ரொம்ப ருசியான ஒரு மோர் குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் வாங்க. ஒரு வித்தியாசமான மோர் குழம்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வெண்டைக்காய் மோர் குழம்பு. அது ஒரு வெறும் மோர் குழம்பாக இல்லாமல் அதில் ஒரு நல்ல ஒரு வெண்டைக்காய் நல்லா தொட்டுக்கிட்டு கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு வெண்டைக்காய், எதமான வெண்டைக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, ஜீரகம், மஞ்சள் தூள், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், தயிர், கடுகுளுந்து, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி, சொட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிரட்டி வறுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு. சட்டி காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்றேன். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு அபார ருசியாக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் போடுறேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய். வெண்டைக்காயில் லைட்டாக உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த லைட்டாக எண்ணெய் இந்த பிசு தன்மையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம். இப்போதும் தீயை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 லிட்ரு தயிருக்கு சொல்கிறேன். 1/2 லிட்ரு தயிர் செய்கிற மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 முடி தேங்காய் பத்தையாக வச்சுருக்கோம் பாருங்க. சும்மா ஒரே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதில் போடுறேன். ஒரு 4 பல் பூண்டு போடுறேன். ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அதில் ஒரு சின்ன சிட்டிகை ஜீரகம் போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சிக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இது மாதிரி ஒரு பவுலில் ஒரு 1/2 லிட்டர் தயிர் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், மஞ்சத்தூள்லாம் போட்டு அரைச்ச பாருங்கள். தேங்காய், அந்த கலவை பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு இதையும் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு இதில் தான் வைக்க போகிறோம். அதை பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். தீயை மிதமான தீயில் வச்சுக்குங்க. தேங்காய் எண்ணெய் சும்மா தாளிப்புக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தாளிப்புக்காக மட்டும்தான் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து போடுறேன். கடுகு உளுந்து போட்டேன், ஜீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போடுறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக கிள்ளி போட்டேன். தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டாக பெருங்காயம் போடுறேன். நம்ம தயிரில் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்ச பார்த்திங்களா, அந்த கலவையை இதில் ஊற்றிடுவோம். தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு, மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். கல் உப்பு தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் ஒன்று கலக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு எண்ணெயில் ஈரப்பதம் இல்லாமல் வதக்கணும் பார்த்திங்களா, அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கிறோம். தீயை மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம். ஏற்கனவே வெண்டைக்காய் எண்ணெயில் வதங்கிருச்சு. சும்மா வைக்கிறோம் ஒரு 5 நிமிஷம். உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அருமையான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இதுக்கு மேலே ஒரு எளிமையான மெத்தடே இல்லை மோர் குழம்புக்கு. அவ்வளோ ஒரு ருசி அது மாதிரி அபாரமாக இருக்கும். எளிமையாக இருக்குங்கிறதுக்கா ருசி இல்லாமல் இருக்காது, ருசி அபாரமாக இருக்கும். அற்புதமான ஒரு மோர் குழம்பு. வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது
ஒன்று அரைக்கிறது மட்டும்தான் நேரம், வேறு ஒன்றுமே வேலை கிடையாது. ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அருமையாக இருக்கும். கடிச்சிக்கிறதுக்கு வாயில் அந்த வெண்டிக்காயும் உப்போட தயிரோட புளிப்போடு அப்படி வந்து வாயிலையும் கடிப்படும், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரா.